திரு நாகராஜ், இங்க பிரதமரினுடைய வருகை என்பது அரசியல் ரீதியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கா? கூட்டணி விரிவாக்கம் அப்படிங்கிற புள்ளியில் இருந்து, ஏன்னா அதிமுக பாஜகவை தாண்டி கூட்டணிக்கு எந்த பெரிய கட்சிகளும் வரல அப்படின்னும் போது அதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய விவாதத்தினுடைய தலைப்பு நலத்திட்டமா கூட்டணி விரிவாக்கமா அப்படின்னு நம்முடைய பிரதமர் வருகையை பற்றி கேட்டிருக்கீங்க. ஆமா, பொதுவா உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமர் இந்த கூட்டணி விவகாரம் குறித்து அதிகமா நம்முடைய அமித்ஷா அவர்கள் தான் அந்த மிகச்சரியாக நம்முடைய மரியாதைக்குரிய தராசு ஷியாம் அவர்கள் சொன்னாங்க. அவர் தான் அதை பற்றி அதிகமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுமாக பண்ணக்கூடிய மனிதர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தான். இருந்தாலும் இந்த வர்ற நோக்கம் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிடணும். குறிப்பா இந்த விவசாயத்தினுடைய இந்த மண்ணை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு பிரதமர், நம்மாழ்வார் விட்டு சென்ற அந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுப்பதற்காக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இது போன்ற கூட்டங்கள், அது குறிப்பா இங்க நம்முடைய முன்னாள் வைஸ் சான்சலர் மரியாதைக்குரிய ராமசாமி அவர்கள் பல்வேறு அமைப்பு சார்ந்த விவசாயிகளை எல்லாம் வைத்து இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு கருத்தரங்கம், குறிப்பா அதை கவனப்படுத்தி தான் நம்முடைய பாரத அவர்கள் நாளை இங்க வர்றாங்க. அது கூட அரசியல் கலப்பு இல்லாமல் நடத்த வேண்டும், அனைத்து விவசாயிகளும் பங்கு வர வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன காரணம் என்று சொன்னால், இதுவரைக்கும் நம்மாழ்வாருடைய இந்த சிந்தனை, அவர் சொன்ன அந்த இயற்கை விவசாயம் குறித்து வந்த எந்த அரசுகளும் கவலைப்படவில்லை. நம்முடைய பாரத பிரதமர் மட்டும்தான் இந்த மண், இன்னும் சொல்ல போனா அந்த கார்பன் பர்சன்டேஜ் 4.5 இருக்கணும், இப்ப அது 0.5 போயிருச்சு. இந்த மண் கெட்டு போனதால அதுல இருந்து விளைகிற பொருட்கள் கெட்டு போகிறது, நம்முடைய உடல்நலம் கெட்டு போகிறது, செயற்கை உரத்தால் நம் உடலில் பல்வேறு நோய்கள் வருகிறது. இதையெல்லாம் தெளிவு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இயற்கையை நோக்கி செல்ல வேண்டும், இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்ல வேண்டும் சொல்லி இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து, இயற்கை பொருள்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, இதை பிரதமரே நேரில் வந்து அந்த கண்காட்சியை தூக்கி வச்சுட்டு அந்த கருத்தரங்குல கலந்துக்கிறாங்க. அவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 2 நாள் மீண்டும் அந்த கருத்தரங்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து கருத்தரங்கு நடக்கிறது. சோ இதனுடைய முழுமையான நோக்கம், கவர்னர் ரவி அவர்களும் இதுல முன்னிலை வகித்து பங்கேற்கிறாங்க. பல்வேறு விவசாய சங்க தலைவர் யாரெல்லாம் எந்த விவசாய சங்கமெல்லாம் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதோ அவர்கள் எல்லாம் இன்று வந்து அவரோடு அமர்ந்து மேடையிலே அமர்ந்தும் கீழே அமர்ந்தும் கூட பாரத பிரதமரை பாராட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பது இங்க நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் அமைச்சரும் சந்திக்கிறாங்க, சந்திப்புக்கான நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் ஏற்கனவே நேரில் சந்திக்கும் போது தமிழ்நாடு தரப்புல நிறைய கோரிக்கைகள் சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த முறையும் விமான நிலையத்தில் நடக்கக்கூடிய அந்த சந்திப்புல கோரிக்கைகளும் சில அரசியல் ரீதியிலான கோரிக்கைகளும் இருக்கலாம், அது கூட்டணி தொடர்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்க கூடாது? நிச்சயமா இருக்கலாம்ங்க. அரசியல் வந்து நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் அரசியல் பேச மாட்டேன்னு கிடையாது. அரசியல் வேண்டுகின்ற பேசுகின்ற பொழுது பேசுவாங்க, அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா முழுமையான இந்த நோக்கம் என்பது, இங்க வர்ற நோக்கம் என்பது முழுமையா இது வந்து இன்றைய நிலையில இது நலத்திட்டங்கள் தான் அப்படிங்கறத முதல்ல இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். 2வது, தொடர்ச்சியா பேசுகின்ற பொழுதெல்லாம் சொன்னாங்க பீகார் எலெக்ஷனோட கம்பாரிசன். வாக்கு வங்கிக்காக திட்டங்களை கொண்டு செல்கின்ற அரசு ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. எப்பவுமே நீங்க பார்த்திருக்கலாம், திட்டங்கள் போய் சேரணும், அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறத முதல்ல பார்ப்போம். நீங்க கொடுத்த 10,000 ரூபாய் ஆகட்டும், அல்லது செலுத்தப்பட்ட பல்வேறு 6,000 ரூபாய் கிசான் சமநிதி ஆகட்டும், எல்லாமே கடமடை வரை நேரடியாக வங்கி கணக்கில் சென்று சேருவதைத்தான் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி இலவச அடுப்பு கொடுத்ததாகட்டும், பல்வேறு திட்டங்களை நீங்க ஜன்தன் வங்கி கணக்கில் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த அளவுக்கு பல திட்டங்கள், கணக்கற்ற திட்டங்கள் இன்னைக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கு. அப்படின்னா அந்த நம்பிக்கை இன்னைக்கு எங்களுக்கு வெற்றியை கொடுக்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பீகார்லயே பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி திட்டத்தை நிறைவேற்றிடுவீங்க, ஆனா நோக்கம் தேர்தலுக்கானது அல்ல. சில சமயம் நான் சொல்றேன்ல, சில சமயம் அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். இந்த திட்டத்தால் இந்த அரசு வந்தால் எந்த அளவுக்கு இது மக்கள் அரசாக இருக்கும் அப்படின்னா, நீங்க 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி அப்படின்னா கடந்த காலங்கள்ல இலவசங்கள் கொடுக்கறத, பணம் கொடுக்கறதெல்லாம் வந்து ரெவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிருக்கோம்ல. சில சமயம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாடு அந்த இலவசத்தால் வீழ்ச்சி அடைகிறது, அந்த இலவசத்தால் மக்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்கிற பொழுது
அதை நலத்திட்டமாக மாற்றி அதிகாரப்பூர்வமாக கொண்டு சென்று நாட்டை மீட்டெடுக்கின்ற கடமை ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு இருக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப இன்னைக்கு நாம் வகுத்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டால் அது இலவசம், பீகார்ல கொடுக்கப்பட்டா அது மக்கள் நலத்திட்டம். நீங்க நல்ல கூர்ந்து கவனிக்கணும் சார். தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய் கொடுக்கப்பட்ட இலவச பஸ் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைக்கிறது நீங்க பார்க்கணும். முதல்ல பெண்களுக்கு தருவோம் நாங்க, அப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்கு தருவோம் நாங்க, 4 வருஷம் எடுத்து கடைசியில் கொடுத்தாங்க. இப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக எல்லா பெண்களுக்கு தருவோம்னு சொல்றாங்க. இது எல்லாம் எதை நோக்கி காமிக்குது? இது முழுமையாக சந்துக்கு சந்து சாராய கடைகளை திறந்து விட்டு 1000 ரூபாய் வாங்குற அந்த பெண்களுடைய பணம் எங்கே போகிறது? பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இருக்கிறதா? போதைப்பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது? இதை எல்லாம் இப்போ சொல்ற பீகார் அந்த 10,000 ரூபாய் கூட தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி கொடுக்கப்பட்ட பணம் தானே. அது 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்ல கொடுக்கப்பட்ட பணம் இல்லையே. இல்ல, அதுக்கு முன்னாடியே நீங்க அசாம்ல, நாகாலாந்துல எல்லாமே நாங்க ஏற்கனவே திமுக கொடுக்கப்பட்ட முன்பாருந்தே பணம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இந்த 10,000 ரூபாய் கொடுத்தது கூட பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்காக இப்ப நீங்க நம்முடைய திட்டங்கள் இங்க பல திட்டங்கள் கொண்டு வந்தோம். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தை செயல்படுத்தவே அரசு விடல. ஏறக்குறைய 7-8 லட்சம் பெண்கள் மட்டுமே 1 லட்சம் ரூபாய் அந்த பெண்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த திட்டத்தை செயல்படுத்த நம்முடைய தமிழக அரசு அனுமதி மறுத்து விட்டது. இது நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தோம். 11 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த அரசு நீங்க சொன்ன அடிப்படையில பிரதமர் அரசியல் பேசாம இல்ல, அரசியல் பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா தற்போதைய சூழல்ல ரொம்ப சீக்கிரமாவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஆனா கூட்டணியை நோக்கி கட்சிகள் வராமல் இருக்கக்கூடிய நிலையில தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி விரிவாக்கத்துக்கான நெருக்கடி அப்படிங்கிறது அதிமுகவுக்கா பாஜகவுக்கா? இப்போ நீங்க இன்றைய நிலைமையில நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிறது நிச்சயமா தேவை. ஆனா அதே சமயம் இப்ப நீங்க கூட்டணி எதை ஒற்றி இருக்க வேண்டும்? ஒரு கொள்கையை ஒற்றி இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை ஒற்றி இருக்க வேண்டும். இந்த நாட்டின் வளர்ச்சியை ஒற்றி இருக்க வேண்டும். அதுல பாஜகவும் கவனமாக இருக்கிறது, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் கவனமாக இருக்கின்றார்கள். சோ அதை ஒட்டி பாக்குறப்ப இந்த கூட சேர்ற கட்சிகளை விட மக்கள் கூட்டணி என்பது மிக மகத்தான ஒன்று. அந்த மக்கள் கூட்டணி எப்ப வரும்? மக்களுக்கு கட்சி மீது நம்பிக்கை வர வேண்டும். இப்ப பாஜக மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படிங்கறத பீகார் தேர்தல் நிரூபித்திருக்கிறது. இன்றைக்கு 2 சீட்டுல துவங்கிய 1985 துவங்கிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 80% இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா வேற ஒன்னும் ஸ்ட்ராட்டஜி இல்லை. 1980 தான் 1980 சொல்றேன். 80 இருந்தே நீங்க வந்திருக்கோம் அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எங்களுடைய நலத்திட்டங்கள், மக்களை நோக்கி எங்களுடைய நலத்திட்டங்கள் இருந்தது, மக்களுக்காக எங்கள் ஆட்சி இருந்தது. இதுதான் முக்கிய காரணம். அதை நாங்க முன்னில் சொல்றோம். ஒரு நடிகரை வச்சோ அல்லது ஒரு கதைவசனம் எழுதியோ அல்லது படங்கள் நடித்தோ கூட்டத்தை கூட்டி வரல. ஒரு சிம்பிள் மேன், ஒரு சாதாரண ஒரு தேச பக்தர் குஜராத்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான் இன்னைக்கு அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்பிக்கைகளுக்கு என்னன்னு கேட்டா நலத்திட்டங்களும் வளர்ச்சி. பீகார்ல எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள். நீங்க இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா தொடர்ந்து நீங்கள் ஊழல்களை பற்றி பேசலாம். போபஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊழல்களா நீங்க கதைவசனம்னு சொல்றது யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை சொல்றீங்களா, இல்ல விஜய சொல்றீங்களா, விஜயகாந்த் அவர்களை சொல்றீங்களா அப்படின்னு புரியல. தமிழ்நாட்டுல அப்படித்தான் அரசியல் கலாச்சாரம் இருந்து கொண்டிருந்தது. எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயியாக வந்ததுக்கு அப்புறம் 4 ஆண்டு காலம் அவர் செய்த ஆட்சி அந்த மாற்றத்தை மக்களுக்கு காண்பித்தது. 83 வருஷத்துக்கு அப்புறம் மேட்டூர் அணையை தூர்வாரிய ஒரே முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஞாபகப்படுத்துறேன். நீங்க எல்லா கூட்டணிக்கு பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்னு சொன்னப்புறம் பரப்புரை கூட்டங்கள்ல தாவேக்க கொடி பறந்ததை பார்த்த பிறகு கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டது அப்படின்னு சொன்னாரு EPS. இந்த நாடு நலம் பெற வேண்டும், சூழ்ச்சியால் மக்கள் வீழ்ந்து விடக்கூடாது, நல்ல கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் நினைக்கிறது ஒவ்வொரு தலைவருடைய கடமை சார். அது சரி. நாங்க பாரதிய ஜனதா கட்சி நாகராஜ் சொல்றாரு பீகார் தேர்தலுக்கு பிறகு மக்கள் மத்தியில பாஜக மேல நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு. மணிகண்டன் சொல்றாரு 175 தொகுதிகளுக்கும் EPS பயணம் மேற்கொண்டுட்டாரு, அதிமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, மீண்டும் ஆட்சியை அமையணும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ 2 நம்பிக்கையும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஏன் அந்த நம்பிக்கை பக்கத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கிட்ட வெளிப்படல? அப்படி வெளிப்பட்டிருந்தா இந்நேரம் கூட்டணிக்கு வந்திருக்கணும் இல்லையா? நீங்க திமுக 13 கட்சிகள் கூட்டணி இருக்கிறது. நீங்க அவனுடைய பேச்சுக்களை கவனித்து பாருங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்னு இடையில அப்பப்ப
பேசுவாங்க, திடீர்னு அறிவாலயம் போயிட்டு வருவாங்க, அடுத்த நாள் வெளியே வந்தோடனே பேசுகின்ற தோரணையே மாறி போயிடும். நம்ம கவனிச்சிருக்காத நோக்கம் என்ன? நீங்க விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், பல்வேறு இன்னும் சொல்ல போனா தாவேகா கட்சிக்கு விடுதலை சிறுத்தையிலிருந்து ஒரு தலைவரை வாழ்த்தி ஒரு தலைவர் அனுப்பி வைக்கிறார். நோக்கம் என்ன? எதை நோக்கி இந்த அரசியல் போய் கொண்டிருக்கிறது? நீங்க சமூக நீதி பேசுகின்ற அந்த சமுதாயம் இன்னைக்கு சாராய கடையிலே சாந்தி கிடக்கிறது. தொடர்ந்து நாங்க பேசிட்டு வரோம். கள்ளச்சாராயத்திலிருந்து போதைப் பொருளிலிருந்து ஒரு இனமே அழிந்து கொண்டிருக்கிறது. கேட்ட நீங்க தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டீங்க. எல்லா ஜாதிக்காரன் தான் டாஸ்மார்க்ல விழுந்து கிடக்கான். ஒரு ஜாதின்னு சொல்றது தவறு. இல்ல எல்லா ஜாதிக்காரன் தான் டாஸ்மார்க்ல விழுந்து கிடக்கான். நான் கேட்டது கூட்டணி வியூகம் குறித்து நீங்க தேர்தல் பரப்புரைக்கு போறீங்க. சரி, உங்க அதிகம் கவலைப்படுவது ஒரு ஜாதின்னு சொல்லல, இல்ல ஒரு ஜாதின்னு சொல்லல, அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல விடுதலை சிறுத்தைகள் கவலைப்பட்டார்களா? இது கரெக்ட். விடுதலை கவலைப்பட்டார்களா? யார் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? எந்த குடும்பத்தில் எந்த ஏரியா பகுதியில் பெண்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது? அதிகம் இருக்கிறார். இதெல்லாம் அந்த கட்சி கூட்டணியோடு திமுக இருக்கின்ற பொழுது சிந்திக்க வேண்டிய விஷயம். சிந்திக்கவில்லை. அப்படி சிந்தித்திருந்தால் அவர்கள் பரப்புரை திரு நாகராஜ் நம்ம பேசலாம். கூடாதுன்னு ஏதாவது கட்சி சொல்லுதா தமிழ்நாட்டில்? பேசுவோம்.